தெரு நாய்கள் சம்பந்தமா உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுகள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த உத்தரவு செயல்படுத்தல நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை வரவேற்று பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுவதும் கல்வி நிலையங்கள், விளையாட்டு வளாகங்கள், ரோடு எந்த எல்லா இடத்துல இருந்தும் இருக்கிற தெரு நாய்களை பிடிச்சு அதை காப்பகங்களை அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, தெரு நாய்களால யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னா, குழந்தைகள், வயதானவங்க, பொருளாதாரத்துல நலிவடைந்தவங்க, தெரு ஓரமா தங்கியிருக்காங்கல்ல, பாதுகாப்பு இல்லாம, வீடு இல்லாம, அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறதா உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி விலங்குகள் நல ஆர்வலரும் பாஜக தலைவருமான மேனகா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பு இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்போட ரொம்ப மோசமானது, இதை செயல்படுத்த முடியாது, ஒருவேளை இத சாத்தியம்னா இதை முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பொது சுகாதாரத்துறையோட முன்னாள் இயக்குனர் குழந்தைசாமி இந்த தீர்ப்பு சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்றிருக்கிறார். இந்த தீர்ப்பு பல சிக்கல்களை உருவாக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினரான ஸ்ருதி வினோத்ராஜ் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. தெரு நாய்களை எங்கிருந்தெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். பள்ளி, கல்லூரி மற்றும் இதர கல்வி நிறுவனங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் அப்புறப்படுத்தணும். அடுத்து, மருத்துவமனைகள், அதை சுற்றி இருக்கிற இடங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பணிமனைகள், விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகங்கள், மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள், தெருநாய்களை உள்ளே நுழையாத மாதிரி இந்த இடத்தெல்லாம் சுற்றி வேலிகள் அமைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. இந்த முடிவு மக்களுக்கு மட்டும் இல்ல, நாய்களுக்கு கூட பலனளிக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை வேற இப்போ திருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காம அதிகரிச்சிருச்சு. நாய்க்கடியோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. அதனால மக்கள் பாதுகாப்புக்கு இந்த உத்தரவு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா விலங்குகள் நல ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களை அப்புறப்படுத்துவதனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அடைத்து வைக்கப்படும் நாய்களை பராமரிக்கிறதுக்கு என்ன வழி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினாலே இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த பிரச்சனை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதுக்காக டோட்டலா எல்லா நாயும் பிடிச்சி காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்றதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது, பிடிக்கக்கூடிய திருநாய்களை மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நடைமுறையில உள்ள விலங்கு பிற கட்டுப்பாடு விதிப்படி கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்துறதுக்காக பிடிக்கப்படும் நாய்களை இந்த ஊசியெல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல கொண்டாந்து விட்டுறாங்க. இதுதான் இப்ப நடைமுறையில இருக்குது. ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பிடிக்கிற நாய்களை இந்த மாதிரி ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கொண்டாந்து விடக்கூடாது. நாங்க ரொம்ப யோசிச்சு